ஜெய் சாயிராம். வாழ்க்கையில் நீ அனுபவித்த துயரங்கள், அனுபவித்த வேதனைகள், உன் மனதில் ஏற்பட்ட போராட்டங்கள் என்று நீ அனுபவித்த அனைத்தையும் யாராவது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உதவி தேடும்படும் பட்சத்தில் உன்னுடைய உதவி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் தைரியமாக கொடு. ஏனென்றால் நீ பட்ட கஷ்டத்தை அவர்கள் பட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று உனக்கு தெரிந்தாலே அந்த கஷ்டம் எப்படிப்பட்டது என்பது உனக்கு மிக தெளிவாகவே புரியும். ஏனென்றால் தர்மங்களில் தலையாயது உதவிதான். உண்மையான உதவி என்ன தெரியுமா? தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உதவுவது. அதே போல மற்றவர்கள் உதவி தேவை என்று வரும் பொழுது அவர்களை பார்த்து ஏளனம் செய்யாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய உதவியாகவே இருக்கும். இப்படி இருந்து பார், உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி உனக்காகவே பிறக்கும். உன் வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. மற்றவர்கள் உன் வாழ்க்கை கெடுக்க நினைத்தால் அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே. உன்னை இழிந்து பேசுபவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று காலமே உனக்கு பணிந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மையை மட்டுமே அள்ளி அள்ளி செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் மிக மிக நல்லது. நான் உன்னோடு இருக்கும் பொழுது, நான் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது, என்னாகுமோ ஏதாகுமோ என்ற குழப்பம் உன் மனதில் ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது? நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. எது வந்தாலும் சாயிநாதர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டு பார். அப்பொழுது நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்க, கெடுதல் நடக்க நான் விட்டுவிடுவேனா என்ன? உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன். எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் சிறந்தவன் என்று நீயே சொல்லும் அளவிற்கு உன்னை முதலில் மதிக்க கற்றுக்கொள். நீயே உன்னை மதிக்க கற்றுக்கொள். உன்னை நீயே சிறந்தவனாக நினைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை சிறந்தவர்களாகவே பார்ப்பர். உன் செயல்களை செய்து அதில் வெற்றி பெறுவதற்கு முன்பு ஒருபோதும் அதை வெளியில் தெரிவிக்க வேண்டாம். இதை நன்றாக தெளிவாக மனதில் வைத்துக்கொள். முதலில் அனைத்தையும் சொல்லிவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே என்று வருந்துவதால் எந்த பலனுமே இல்லை. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை போல் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அப்படி இருக்கவும் மாட்டார்கள். ஒவ்வொருவரும் வேறு விதமாக இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே அனைத்தையும் அவர்களோடு பகிர்ந்துவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே, நான் தொட்டதெல்லாம் தோல்வியாகவே முடிகிறதே என்ற வெறுமை உன் மனதில் வரவே வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பது உன் கையில்தான் உள்ளது. அதை மற்றவர்கள் கையில் கொடுத்து விடாதே. மற்றவர்களுக்காக நீ வாழ நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அல்ல, நிம்மதியாகவும் வாழவும் முடியாது. வெளியில் நடப்பதை எப்பொழுதுமே உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உனக்குள் என்ன செய்வது என்பதை உன்னால் எப்பொழுதும் கட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும். எனவே உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் நிதானமாக இருந்தால் அடுத்தது என்ன செய்யலாம் என்ற தெளிவு உன் மனதில் மிக சுலபமாக பிறக்கும். மிக சுலபமாக வாழ்க்கையில் வெற்றியை அடையலாம். மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாக உன்னையே நீ மாற்ற கற்றுக்கொள். நீ மாறினால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே மாறுவார்கள். வாழ்க்கையில் மிக சிறந்த விஷயங்களெல்லாம் பொறுமை மற்றும் கடின உழைப்பால் தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. பொன்னான நாள் இதேதான்.
எந்த சந்தேகமுமே வேண்டாம், இது உனக்கான வார்த்தைகளே. உன் வாழ்விற்காக உன் சாயப்பா உனக்காகவே அளிக்கும் சத்திய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் உன் செவிகள் வந்து சேரும் நேரம் உனக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அதிசயம் எல்லாமே உனக்கு ஆரம்பமாகும். எல்லாம் நல்லதாகவே விழுகிறது, நல்லதாகவே நடப்பது போல எண்ணுகிறது. ஆனால் எல்லாமுமே கைவிட்டு போய்விடுமோ என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு. சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை, உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லவே இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப்போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு கூடிய விரைவில் வந்துவிடும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. நிம்மதியோடு நம்பிக்கையோடு ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு இதை முழுவதுமாக கேள். உனக்கு நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஏற்றங்களும் மாற்றங்களும் ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நிகழ வைப்பேன் உன் சாயி தேவா. பிள்ளையே, இன்னும் எத்தனை காலம்தான் மெழுகுபர்த்தியாய் உருகிக் கொண்டே இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காகவே உன் வாழ்க்கையை கரைத்து கொள்ளப் போகிறாய்? நீ உருகுவதை பார்த்து என் மனம் தவியாய் தவிக்கிறது. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்களே மறந்துவிட்டு, அவர்களையே மறந்துவிட்டு மீண்டும் அவர்களிடமே போய் அவர்களின் பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் கரைந்து கொண்டிருக்கிறாயே. ஏன் இப்படி இருக்கிறாய்? உன் மனதை மாற்றிக்கொள்ள இயலவில்லையா? அல்லது உன்னால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறாயா? உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மீண்டும் உன்னை வந்து கோபப்படுத்தினாலும் நீ அவர்களிடம் கோபத்தை காட்டாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறாய். உன்னுடைய மனம் அவ்வளவு மென்மையானது. இவ்வளவு அடிகளை பட்ட பிறகும், இவ்வளவு வேதனைகளை அனுபவித்த பிறகும் மீண்டும் அவர்களுக்காக தவிக்கிறாயே. அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உன்னுடைய உள் மனம் விரும்புகிறது. உன்னுடைய இந்த பண்பான குணம், நல்ல குணம் அவர்களுக்கு ஏன் புரியவில்லை என்றுதான் எனக்கு புலப்படவே இல்லை. உன்னுடைய உண்மையான பாசத்தை அவர்கள் அறிந்திருந்தால், உணர்ந்திருந்தால், புரிந்திருந்தால் நிச்சயமாக உன்னை உதாசீனப்படுத்தி இருக்கவே மாட்டார்கள். நீ
அவ்வளவு நல்ல எண்ணம் படைத்தவர் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். கூடிய விரைவில் அவர்களுக்கும் அதை காலம் புரிய வைக்கும். அடிமேல் அடிபட்டதால் இன்று உன் மனம் தாங்கும் சக்தியையே இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்காக யோசிக்கும் நீ கொஞ்சம் உன் வாழ்க்கையை பற்றியும் சிறிது சிந்தித்தால் நன்றாக இருக்கும் என்று உன் சாயி தேவா கூறுகிறேன். எப்பொழுதுமே உன்னை பற்றி யோசி. உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி திறம்பட வாழ வேண்டும், எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதிற்குள் இருத்திக்கொள். பின்பு மற்றவர்களை பற்றிய சிந்தனையை உன் மனதில் வளர்த்துக்கொள். உன்னுடைய நல்ல எண்ணம் எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது. மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும், மற்றவர்களின் மனம் நோகக்கூடாது, மற்றவர்களின் மனம் புண்படும்படி ஒரு சொற்களும் சொல்லக்கூடாது என்பதில் நீ மிக 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 கவனமாக இருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாகவே புரிகிறது பிள்ளையே. உன்னுடைய நல்ல மனம் ஏனோ அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் கூடிய விரைவில் காலம் அவர்களுக்கு அதை புரிய வைத்து, உன் அன்பை புரிய வைத்து, உன் பாசத்தை புரிய வைத்து உன்னிடம் வந்து சேரும் அந்த நல்ல நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ இது நாள் வரை போராட்டமாக வாழ்ந்த உன் வாழ்க்கையெல்லாம் சந்தோஷ வாழ்க்கையாக மாறப்போகிறது. நான் அதை என் பிள்ளைக்காக மாற்றியமைப்பேன். உனக்கு எப்படி மற்றவர்கள் முக்கியமாக கருதுகிறார்களோ அதே மாதிரி உன் சாயி தேவாவிற்கு நீ மிக மிக முக்கியம். என்னுடைய பொக்கிஷம் நீ. நான் கண்டெடுத்து தேடி பிடித்த கண்மணி நீ. நீ நன்றாக வாழ வேண்டும், நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கக்கூடாதா? நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கக்கூடாதா? அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் மனதை தேவையில்லாத சிந்தனையில் மூழ்கடிக்காதே. தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதிற்குள் கொண்டு வராதே. எல்லாம் உனக்கு சாதகமாக முடியும் நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் முடிந்ததை நினைத்து வருந்திக் கொண்டே இருப்பாமல், வாழ்க்கை என்னாகிவிடுமோ ஏதாகிவிடுமோ, இனிவரும் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற பயத்தோடு இல்லாமல், இப்பொழுது இந்த நொடி உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்வை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாகவே நான் உனக்கு நடத்தி காட்டுகிறேன். உனக்கு எது தேவையோ, உன் மனதிற்கு எது நிம்மதியோ, உன் வாழ்க்கைக்கு எது சந்தோஷமோ அதை மட்டுமே நினைத்துக்கொள். உனக்கு தேவையில்லாதவரிடமிருந்து, தேவையில்லாத செயல்களிடமிருந்து சற்று விலகியே இரு. நான் உன்னை கைவிடவும் இல்லை. உனக்கானதை சிறப்பாக உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். என் பிள்ளையே, உன்னால் இனி மற்றவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. உன்னால் மற்றவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவே முடியாது என்று நினைத்து கொண்டுதான் சில உறவுகள் உன்னை துச்சமாக எண்ணியும் உன்னை அலட்சியப்படுத்தியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நினைத்துதான் உன்னை விட்டு விலகியும் சென்று கொண்டிருக்கிறார்கள். உன்னை துச்சமாக நினைத்து, உன்னை ஏளனமாக நினைத்து உன்னை விட்டு விலகியவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு அவர்கள் கண் பார்க்கவே நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். கோபுரத்தின் உச்சியில் உன்னை உட்கார வைக்கப் போகிறேன். அவர்களே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு தரப்போகிறேன். அப்பொழுது அவர்களே உன்னிடம் வந்து உன் உதவியை நாடுவார்கள். சிரித்துக்கொண்டே வந்து மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்துவார்கள். உனக்கான அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் உன்னை தேடி நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உன்னை துச்சமாக நினைத்து உன்னை விட்டு விலகியவர்களுக்கு உன்னுடைய திறமையையும் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை உணர்வையும் நான் அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறேன்.
இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உனக்கே புரியவில்லை உன்னுடைய திறமை என்னவென்று. அதை நான் உனக்கு எடுத்து காட்டுகிறேன். உனக்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீ காணும் அந்த நேரமெல்லாம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் நீ என்னையும் முழுமையாக நம்புவாய். நான் உன்மேல் எவ்வளவு பாசமாகவும் அன்பாகவும் இருக்கிறேன் என்பதை உன்னால் அப்பொழுதுதான் புரிந்து கொள்ளவே முடியும். நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையையும் அன்பையும் காட்டு மாத்திலும் நான் உனக்கு பல மடங்காக உனக்கான பிரார்த்தனையை நிறைவேற்றி என்னுடைய வலிமை என்னவென்று நான் உனக்கு காட்டுவேன். சந்தோஷமாக இரு. இது நாள் வரை நீ பட்ட வேதனைகளெல்லாம் இன்றோடு முடியப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. நீ யாருமே இல்லாமல் தனியாக நிற்பது போல உணர்கிறாயா? கஷ்டங்கள் சூழும் பொழுதுதான் அவர்களை சுற்றி உறவுகளும் நண்பர்களும் காப்பாற்ற உதவி செய்ய ஓடோடி வருவார்கள். அப்பொழுதுதான் கஷ்டத்தில் இருக்கும் பொழுதுதான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் யார் உண்மையானவர்கள், உண்மையாகவே அன்பு வைத்திருப்பவர்கள் என்று அப்பொழுதுதான் உன்னால் புரிந்து கொள்ளவே முடியும். ஆனால் யாருமே இல்லை என்று, எனக்காக உதவி செய்ய எவருமே இல்லை என்று தவித்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நான் உதவி செய்ய எந்த நேரமாக இருந்தாலும் ஓடோடி வருவேன் என்பதுதான் நிச்சயமான உண்மை. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. அதில் எந்தவித சந்தேகமுமே உனக்கு வேண்டவே வேண்டாம். அது உனக்கு எப்பொழுதும் உண்டு. நம்பிக்கையுடன் செயல்பட்டு கொண்டே இரு. வீர நடை போட்டு கொண்டே இரு. வெற்றி நிச்சயம். நம்பிக்கையை இழந்தால் கஷ்டங்கள் நம்மை பார்த்து சிரிக்கும். கட்டுப்பாடுகளில் நம்பிக்கையை இழந்தால் கலாச்சாரம் உன்னை பார்த்து சிரிக்கும். நிகழ்காலத்தில் நீ நம்பிக்கையை இழந்தால் எதிர்காலம் உன்னை பார்த்து சிரிக்கும். நம்பிக்கையோடு எப்பொழுதுமே இருந்தால் வாழ்வில் எல்லாமே சிறக்கும். என் அன்பு பிரியமே, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்பதை நான் பல முறை உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் உன் மன போராட்டங்களால் நீ தேவையில்லாத சிந்தனைகளையும் சொற்களையும் உன் மனதிலும் வாயிலும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டும் எண்ணிக்கொண்டுமே இருக்கிறாய். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்பதை மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன் குழந்தையே. எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எனவே நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே நினைத்து கொண்டிரு. நல்ல நல்ல சொற்களை மட்டுமே பேசிக்கொண்டு இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ நினைப்பது போல், உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னிடம் உதவி என்று தேடி வருவோரை உதாசீனப்படுத்தாதே. முடிந்தவரை அவர்களுக்கு உதவி செய். அப்படி உன்னால் உதவ முடியாவிட்டாலும் 4 வார்த்தைகள் நல்ல சொற்களை கூறிவிட்டு, என்னால் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை, வேறு இடம் பார்த்து கொள்ளுங்கள் என்று தன்மையோடு நடந்து கொள். வீணாக அவர்களின் மனதை காயப்படுத்தும்படி எந்த சொற்களையும் சொல்லிவிடாதே. தோல்வியை மட்டுமே எண்ணிக்கொண்டே இரு. அப்பொழுதுதான் அந்த தோல்வி மீண்டும் உன்னை நெருங்காத வண்ணம் நீ சுலபமாக அந்த தோல்வியை வென்று காட்டலாம். நம்பிக்கை என்னும் ஒளி உனக்கு முன்னால் இருந்தால் பயம் என்னும் நிழல் உனக்கு பின்னால் போய்விடும். எனவே நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இரு. உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. மகத்தான காரியங்களுக்கு மகத்தான மிக மிக உண்மையான நம்பிக்கைகளே காரணமாகவே இருக்கும். மலையை பார்த்து மலைத்துவிட்டால் மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு முன்னேறிக்கொண்டே இரு. செயல்பட்டு கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. எளிதில் சுலபமாக அனைத்தையும் சாதித்தே விடலாம். சாதிக்க வேண்டும் என்றால் அடுத்தவர் மீது நம்பிக்கை வைக்காதே. அது உன்னை அழ வைத்துவிடும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை.
உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும், வெற்றிகரமாக மிக பிரகாசமாகவே வாழ வைக்கும். உன்னை விட்டு விலகி சென்றவர்களை, உன்னை விட்டு விலகி போனவர்களை நினைத்து நினைத்து வருத்தி கொண்டே இருக்காதே. பிரிந்து சென்றவர்கள் திரும்பி வருவார்கள் என்று நம்பிக்கொண்டும் இருக்காதே. ஏனென்றால் காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கும், மனமும் மாறுதல் அடைந்து கொண்டேதான் இருக்கும். உன்னை விட்டு விலகி சென்றவர்கள் திரும்பி வருவார்கள், திரும்பி வருவார்கள், திரும்பி வருவார்கள் என்று நம்பிக்கையோடு காத்திருக்காதே. உனக்கான உரியவர்கள், உன்னை விட்டு சென்றவர்கள், உன் மனதை காயப்படுத்தி சென்றவர்கள் திரும்பி வருவார்கள், திரும்பி வருவார்கள் என்பது கேள்விக்குறியான விஷயம்தான். ஏனென்றால் மனம் ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயம் இருக்கத்தான் செய்யும். எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நடந்தேதான் தீரும். நீ நினைத்து கொண்டே இருப்பதாலும், வேதனைப்பட்டு கொண்டே இருப்பதாலும், கண்ணீர் சிந்திக்கொண்டே இருப்பதாலும் எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை. எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, தீர்மானிக்கப்பட்டதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், போவது போவட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று உன் வாழ்க்கையை எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே போதும். அனைத்துமே உனக்கு வசமானதாகவே இருக்கும், நல்லதாகவே இருக்கும். வாழ்வில் தேவையற்றதை எண்ணி எண்ணி கண்கலங்கிக் கொண்டே இருக்காதே. தேவையானதை, எது தேவையானதோ அதை மட்டும் எண்ணி கனவு கண்டு கொண்டே இரு. உன் வாழ்வை மாற்ற உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும், உன்னால் மட்டுமே முடியும். எனவே கனவு கண்டு கொண்டே இரு. உனக்கானதை உன் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். வெற்றிகரமாக உனக்கு துணையாக அப்பா எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே, மறந்தும் கூட மறுத்து விடாதே என் பிள்ளையே. மனதை நிதானமாக வைத்துக்கொள், சரிசமமாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே எதையாவது எண்ணி எண்ணி அழுது கொண்டே இருக்காதே. ஏனென்றால் கண்ணீர் மற்றவர்கள் உனக்கு பரிசாக கொடுப்பது, அது உன் கண்களிலிருந்து வருகிறது. அந்த கண்ணீரை துடைப்பதும் உன்னுடைய கைகள்தான். ஆனால் கண்ணீர் மற்றவர்களால் தான் உனக்கு வருகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அந்த கண்ணீரை தேவையில்லாமல் வீணாக்காதே, மற்றவர்களுக்காக அதை நோகடிக்காதே. இதை புரிந்து கொண்டு வாழ்வில் செயல்படு. எல்லாமே உனக்கு நல்லதாகவே தெரியும். ஏனென்றால் இது உன் வாழ்க்கை. இந்த கிடைத்திருக்கும் அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ், நிம்மதியாக வாழ். மற்றவர்களிடத்தில் அதிக உரிமை இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அதிகமாக பேசி வருந்துவதை விட மௌனமாக இருந்து மற்றவர்களுக்கு தொல்லை தராமல் இருப்பதே மிகவும் நல்லது. உன் வாழ்க்கையை நீ பார். உன்னை மாதிரியே மற்றவர்களையும் நல்லவர்களாகவே எப்பொழுதும் நினைத்து விடாதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனநலன்களையும் குணநலன்களையும் கொண்டவர்கள் என்பதை மறந்து விடாதே என் கண்மணியே. பணம் மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் நல்ல குணத்தை தராது. பணம் அதிகமாக இருப்பவர்கள் நல்லவர்கள், குறைவாக இருப்பவர்கள் தீயவர்கள் என்ற எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறி. யாராக இருந்தாலும் நல்லவர்களா தீயவர்களா என்பதை ஆராய்ந்து பின் அவர்களோடு பழகு. உன் வாழ்வு மகிழ்ச்சியான பாதையில் செல்வதற்கு உன் சாயப்பா உத்திரவாதம் தருகிறேன். எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை தவறாகவோ பொய்யாகவோ போய்விட உன் அப்பா விடுவேனா? நிச்சயமாக விடமாட்டேன். நீ என் பிரியமான குழந்தை. உன் சாயப்பா உனக்காக கூறும் அருள்வாக்கோ சத்திய வாக்கோ எப்பொழுதும் பொய்யாகாது. நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன், உன் மனதில் தான் வசித்து கொண்டிருக்கிறேன், உன் வீட்டில்தான் நிரந்தரமாக அமர்ந்தும் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது, நடைபெறவும் நான் விடமாட்டேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் உள்ளது. ஏதாவது மனம் வருத்தம் வந்தாலோ சோகம் வந்தாலோ என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் நாமஸ்மரணத்தை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. அப்பொழுதே ஒரு புது தெம்பு உன் மனதில் படர்வதை நீ கண்கூடாக உணர்வாய்.
உடனே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான பாதையும் வெளிச்சமும் உன் கண்களுக்கு கண்கூடாகவே தெரியும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நிச்சயமாக கிடையாது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் யாரையும் நான் கைவிட்டதும் இல்லை, விலகி சென்றதும் இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம் சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்திக் கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே.